நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒன்று தேவைப்படுதுன்னா அது மன நிம்மதி தான். இந்த மன நிம்மதி நமக்கு கிடைக்கலன்னா எப்போதுமே நம்ம சமுதாயத்தை தான் குறை சொல்கிறோம். நம்ம அவங்க சரியில்லை இவங்க சரியில்லைன்னு சொல்லி சமுதாயத்தை குறை சொல்கிறோம். இப்படி சமுதாயத்தை நம்ம குறை சொல்லாமல் நமக்குள்ள மன நிம்மதியை எப்படி தேடலாங்கிறத ஒரு சின்ன ஜென் கதை மூலமாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே. நான் உங்கள் சரண்யா. வெல்கம் டு ஏகே டாக்ஸ். ஒரு ஊரில் ஒரு வாலிபர் ஒருத்தர் இருக்காருங்க. இந்த வாலிபர் அந்த ஊர்லேயே ஒரு செல்வாக்கான பண்ணையார் இருப்பார்ல, அவரோட பையன்தான் இந்த வாலிபர். இந்த வாலிபர் ரொம்ப பணக்கார பையங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த பையனுக்கு ஒரு நாள் தலைவலி வருது. தலைவலி வரப்ப சரி நம்ம கை வைத்தியம் எடுத்துக்கலான்னு சொல்லி முதல்ல கை வைத்தியம் எடுத்துக்கிறாரு. ஆனால் என்னன்னா அந்த சிகிச்சை அவர் கேட்கலங்க. கேட்கலன்னொடனே அப்புறம் எங்கெங்கேயோ டாக்டர்ஸ்லாம் வர சொல்லி அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. அப்போவுமே அவருக்கு தலைவலிங்கிறது கேட்கலங்க. தலைவலி தொடர்ந்து அவருக்கு அந்த தலைவலி வந்துக்கிட்டே இருக்குது. இப்படி என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆனால் அவருக்கு நரக வேதனையாக இருக்குங்க அந்த தலைவலி. சரி நம்ம மருந்தை மாற்றி பார்ப்போம்னு சொல்லி அவர் நிறைய மருந்துகளை மாற்றி பார்க்குறாருங்க. அப்போவுமே அவருக்கு தலைவலியானது குறைஞ்ச பாடு கிடையாது. இப்படி இந்த வாலிபருக்கு தலைவலி ஒரு பக்கம் இருக்கு. அந்த ஊருக்கு ஒரு ஜென் துறவி ஒருத்தர் வராருங்க. இந்த ஜென் துறவியை பார்க்கறதுக்கு மக்கள் கூட்டமாக போகிறாங்க. ஜென் துறவி அவருக்கு தெரிஞ்ச ஞான உபதேசத்தை சொல்கிறாருங்க. அது மட்டும் இல்லை, அவர் கற்றுக்கிட்ட வித்தைகளையுமே அவர் எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறாருங்க. இதை பார்த்த ஊர் மக்களுக்கு ஒன்று தோணுது. என்ன தோணுதுன்னா, இது ஏன் நம்ம பண்ணையார் பையனுக்கு நம்ம சொல்லக்கூடாது? ஏன்னா அவரும் பாவம் தலைவலியால் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு இல்லையா? இந்த துறவியை நம்ம கொண்டு பண்ணையார்கிட்ட கொண்டு விட்டோன்னா இவர் நிறைய வித்தைகள் கற்று வச்சிருக்காரு, அது மூலமாக தலைவலி சரியாக போகும் இல்லையா அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள் எல்லாம் முடிவெடுக்கிறாங்கங்க. இப்போ துறவிக்கிட்ட ஊர் மக்கள் நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. பண்ணையார் பையனுக்கு தலைவலி இருக்கிறது எல்லாத்தையுமே சொல்லி முடிக்கிறாங்க. இதை கேட்ட துறவி வர சம்மதிக்கிறாருங்க. துறவி அழைச்சிக்கிட்டு இப்போ எல்லாருமே பண்ணையார் வீட்டுக்கு போகிறாங்க. பண்ணையார் வீட்டுக்கும் வந்துடுறாங்க. இப்போ பண்ணையாரோட பையனை துறவி பார்க்குறாரு. அங்கே பண்ணையாரோட பையன் அந்த பெட்டில் படுத்துக்கிட்டு இருக்காருங்க. அந்த பெட்டை விட்டு அவரால் ஏஞ்சி கூட வர முடியல. காரணம் என்னன்னா தலைவலி. அது மட்டும் இல்லை, எந்த பொருளை பார்த்தாலுமே யாரை பார்த்தாலுமே உடனே தலை அதிகமாக வலிக்குதுன்னு சொல்கிறாரு. சொன்னோடனே துறவி அந்த பண்ணையாரோட பையனை நிறைய டெஸ்டிங் பண்ணுறாருங்க. நிறைய சோதனைகள் பண்ணுறாரு. இப்படி நிறைய சோதனைகள் பண்ணுறப்ப துறவி ஒன்று கண்டுபிடிக்கிறாரு. என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா, இப்போ பண்ணையார் பையன்கிட்டயே சொல்கிறாரு, உனக்கு நிறைய சோதனைகள் பண்ணியாச்சு, நான் என்னென்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் இப்போ தலைவலிங்கிறது உன்னோட கண்ணில் தான் இருக்குது, உன்னோட பார்வையில் இருக்குங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதனால் உன்னோட பார்வைகளை நீ சீர் செய்யணும். எப்படி சீர் செய்யணும்னா, இந்த பார்வைகள் நீ பார்க்குறீல, அதை பச்சை நிற வண்ணங்கள் உடைய பொருட்களையோ இள மனிதர்களையோ இந்த மாதிரி பச்சை நிறம் உள்ள வண்ணங்களை நீ பார்த்தா உனக்கு தலைவலிங்கிறது காணா போயிடும். அதுக்கு உன்னோட தலைவலியை குணப்படுத்துகிற சக்தி அதிகம் இருக்குங்கிறத நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அதனால் உன்னோட அறையிலையும் சரி, உன்னை சுற்றி உள்ள பொருட்களையும் சரி, வெளியில் போனாலுமே பச்சை நிற பொருட்கள் உள்ள மாதிரி நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு துறவி கிளம்பி போயிடுறாருங்க. இந்த வாலிபருக்கு துறவி சொன்னதை ஏற்றுக்க முடியலை. என்னடா, ஒரு நேரத்தை பார்த்தா, அது பச்சை நிறத்தை பார்த்தா நமக்கு தலைவலி குறைஞ்சு போயிடுமா? மாத்திரை மருந்தெல்லாம் சரி பண்ண முடியாததை இந்த பச்சை நிறம் சரி பண்ணிடுமா அப்படின்னு நினைக்கிறாருங்க. சரி நமக்கு துறவி சொல்லிட்டாரு, இதை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லி முதல்ல இந்த வாலிபர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் இருக்கிற ரூமில் முதல்ல பச்சை நிற பெயிண்ட் அடிக்கிறாருங்க. பெயிண்ட் மட்டும் இல்லைங்க, அந்த ரூமில் உள்ள பொருட்கள் எல்லாத்தையுமே பச்சை நிறத்துக்கு மாற்றுறாரு. இப்படியே மாசங்கள் போகுது. போறப்ப ஒன்று உணர்றாரு, தலைவரை அவருக்கு குணமாறதை உணர்றாருங்க. ஏன்னா அந்த ரூமை விட்டு அவர் வெளியில் போகலை. அப்போ என்ன நினைக்கிறாருன்னா, அப்போ நம்ம வெளியிலையும் இதை ஹால் நம்ம வீடு ஃபுல்லாக அடித்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அப்புறம் ஹாலுக்கு அடிக்கிறாரு. அப்புறம் வீட்டை சுற்றி உள்ள எல்லா இடத்துலையுமே பச்சை நிற பொருட்கள், பச்சை நிறங்கள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறாருங்க. அப்போ அவருக்கு தலைவலி முற்றிலுமே குணமாயிடுது. இந்த தலைவலியே இல்லாமல் போனதை இவர் உணர்றாருங்க. இப்போ தான் நமக்கு தலைவலி இல்லை, அதனால் நம்ம ஊரை போய் சுற்றி பார்க்கலாம், ரொம்ப நாள் ஆச்சு வெளியில் போயின்னு சொல்லி இந்த வாலிபர் வெளியில் வராருங்க.
வெளியில் வரப்போ பச்சை பெயிண்ட் வந்து அவர் வீடு முடிக்கி தான் அடிச்சிருக்காரு. வீட்டை விட்டு வெளியில் வரப்போ பல வண்ணங்களை வந்து அவர் பார்க்குறாருங்க. இப்படி பல வண்ணங்களை அவர் பார்க்குறப்ப அவருக்கு தலைவலி வந்து திரும்பவும் ஆரம்பிக்குதுங்க. திரும்பவும் ஆரம்பிக்கிறப்ப திரும்ப வீட்டுக்கு வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து பண்ணையார்கிட்ட வந்து நடந்ததெல்லாம் சொல்கிறாரு. சொன்னோன்னே பண்ணையார் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாரு. என்ன முடிவு எடுக்கிறாருன்னா, ஏன் இந்த ஊரையே நம்ம பையனுக்காக நம்ம பச்சை கலரில் மாற்றக்கூடாதுன்னு சொல்லி ஊர் ஃபுல்லாகவே வந்து பச்சை நிற வண்ணத்தை வந்து பூசி வைக்கிறாருங்க. எங்கே பார்த்தாலுமே இடுக்கு எங்கே பார்த்தாலுமே பச்சை நிறத்தை வந்து பூசி வைக்கிறாரு. அப்போ அந்த கிராமமே பச்சை பச்சேன்னு இருக்குது. இப்போ இந்த வாலிபருக்கு வந்து வெளி ஊருக்கு போகணும்னு ஆசை வருதுங்க. அப்போ அவருடைய ஊரை விட்டுட்டு வெளியில் போகிற வழி இருக்குல்ல, அங்கேயுமே வந்து பண்ணையார் தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி எங்கே பார்த்தாலுமே வந்து வர வழி ஃபுல்லாகவே பச்சை நிறத்தில் வந்து பெயிண்ட் அடித்து வச்சிடுறாருங்க. இப்போ வந்து அந்த வாலிபருக்கு வந்து எங்கே பார்த்தாலுமே வந்து பச்சை நிறமாக இருக்கிறதுனால தலைவலி இல்லை. ஜென்துருவி வேறு ஊருக்கு கிளம்பி போனார் இல்லையா, இப்போ திரும்பவும் இந்த ஊருக்கு ஜென்துருவி வர மாதிரி சூழ்நிலை உருவாகுது. அப்போ வர்ற வழியெல்லாம் பச்சை பச்சைன்னு இருக்கிறத ஜென்துருவி ஒரு வினோதமாக பார்த்துக்கிட்டு வர்றாரு. என்ன இந்த ஊர் முழுவதுமே பச்சை பச்சைன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஊர் முழுவதும் இருந்தால் பரவாயில்ல, வர்ற வழி கூட பச்சையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காருங்க. இப்போ பண்ணையார் வீட்டுக்குமே வந்துடுறாரு. சரி, பண்ணையாரோட பையன் எப்படி இருக்காருன்னு நம்ம வந்து பார்த்துட்டு போயிடலாம், இவ்வளோ தூரம் வந்துட்டோம்னு சொல்லி பண்ணையார் வீடு முழுவதுமே பச்சை கலரில் இருக்குது. இவருக்கு வந்து எங்கே பார்த்தாலுமே பச்சை பச்சைன்னு இருக்கிறதுனால வாசலில் வந்து நிற்கிறாருங்க. நின்னோடனே அங்கே உள்ள காவலாளிகள் என்ன பண்ணுறாருன்னா, ஜென்துருவியை உடனடியாக உள்ளே வர அனுமதிக்கலை. இப்போ துறவி வந்து இந்த காவலாளிகள்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் எஜமானுக்கே நான் தான் வைத்தியம் பார்த்தேன், என்னையே நீங்கள் வந்து உட அனுமதிக்கலையான்னு சொல்லி கேட்குறாருங்க. உடனே இந்த காவலாளிகள் சொல்கிறாங்க, உங்களை மட்டும் இல்லை, எங்கள் எஜமானை பார்க்க யார் வந்தாலுமே அவங்க வந்து வேறு வண்ணத்தில் இருந்தாங்கன்னா உடனே அவங்கள வந்து பச்சை நிறத்துக்கு மாற்றுறதுக்கு எங்கள் எஜமான் வந்து உத்தரவு கொடுத்துட்டார் எங்களுக்கு. அதனால் நாங்கள் பச்சை கலர் பெயிண்ட்டை வந்து அவங்க ஆடையிலேருந்து உடல் முழுவதுமே இந்த பச்சை கலர் பெயிண்ட்டை நாங்கள் அடிக்கிறோம். அதனால தான் உங்களை மட்டும் இல்லை எல்லாருக்கும் இதே நிலைமை தான் அப்படின்னு இப்போ காவலாளிகள் வந்து ஜென்துறவிக்கு வந்து பெயிண்ட் அடித்து முடிச்சிட்டாங்கங்க. இப்போ ஜென்துறவி வந்து அந்த வாலிபரை பார்க்குறதுக்காக உள்ளார போகிறாரு. உள்ளார போனோடனே அந்த ஜென்துறவி வந்து அந்த வாலிபரை பார்க்குறாருங்க. பார்த்தோன்னே வந்து அந்த வாலிபருக்கு ஒரு ஷாக்காக இருக்குது. ஜென்துறவி வந்து கேட்குறாரு, என்னதான் இங்கே நடக்குதுப்பா, என்ன நடக்குது இங்கே அப்படின்னு ஜென்துறவி கேட்குறாருங்க. ஒன்று வந்து நான் என்ன சொன்னேன், உனக்கு வந்து பச்சை நிறத்தால் பார்த்தா அந்த தலைவலி வந்து போகும்னு சொன்னேன். அதுக்கு நீ ஊரை மாற்றி உலகத்தை மாற்றி உன் வீட்டை மாற்றி இப்படி மாற்றுறதுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு கண்ணாடி, பச்சை கலர் கண்ணாடியை வாங்கி உன் கண்ணில் நீ போட்டினா இந்த ஊர் உலகமே உனக்கு பச்சை கலரில் தெரியும்ல அப்படின்னு சொல்லி இந்த ஜென்துறவி சிம்பிளாக ஒரு தத்துவத்தை சொல்லி முடிக்கிறாருங்க. இதை கேட்டு அந்த வாலிபருக்கு வந்து அப்போ தாங்க ஒன்று உரைக்குது, அதை நம்ம யோசிக்கலையே அப்படின்னு சொல்லி அந்த வாலிபருக்கு வந்து அப்போ தாங்க உரைக்குது. சே, இதுக்காக போய் நம்ம வந்து லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ஊரை மாற்றி உலகத்தை மாற்றி வீட்டை மாற்றணும், இந்த சிம்பிள் ஐடியா நமக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி அந்த வாலிபரும் சரி பண்ணையாரும் சரிங்க தவறை வந்து உணர்றாங்க. இந்த கதையில் சொல்கிற மாதிரி தாங்க, இந்த கதையில் பார்த்த மாதிரி தான் நமக்குள்ளேயுமே வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குங்க, நிறைய தவறு நம்ம வந்து பண்ணியிருப்போம். எப்போதுமே வந்து நமக்குள்ளே என்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்க மாட்டோங்க, நம்ம செஞ்ச தவறை பார்க்க மாட்டோம், நம்மளை திருத்திக்கணும்னு நம்ம நினைக்க மாட்டோம். எப்போதுமே நம்ம சொசைட்டியை தாங்க பார்ப்போம், இந்த சமூகத்தை தான் நம்ம வந்து குறை சொல்லிக்கிட்டே இருக்கோம், அதை தான் நம்ம திருத்தணும்னு நினைப்போம். இவங்க நம்மக்கிட்ட அப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு கோட்பாடு வந்து நம்மளே வந்து முடிவு எடுத்து வச்சுருப்போங்க. இந்த கதை மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோன்னா, எப்போதுமே இந்த சமூகத்தை திருத்தணும்னு நம்ம வந்து நினைக்கக்கூடாதுங்க. முதல்ல நம்ம திருத்திக்கணும், நமக்குள்ளே என்ன அழுக்கு இருக்குது அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்த்து அதை திருத்திக்கணுங்க. அதை திருத்தினாலே போதுங்க, நமக்கு வெளி உலகமுமே திருந்தின மாதிரி வந்துருங்க. நமக்கு மன நிம்மதியுமே வந்து அப்போ தான் கிடைக்கும். எப்போதுமே மன நிம்மதியை வந்து நம்ம இந்த உலகத்தில் தேடக்கூடாதுங்க. முதல்ல இந்த மன நிம்மதியை வந்து நமக்குள்ளே நம்ம தேடணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கை வந்து மகிழ்ச்சியாக அமையுங்க. இது வரைக்குமே இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே கோடான கோடி நன்றிகள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேனலையும் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.